எதிர்பார்க்காத மழை மாதிரி வாழ்க்கையில சில நேரம் எதிர்பார்க்காத சந்தோஷம் வரதான் செய்யும். மழை பெஞ்சு ஊரெல்லாம் கழுவி விட்ட மாதிரி இருக்குது இல்லையா? அப்படி ஸ்பஷ்டமா மனசும் அந்த சந்தோஷத்தால இருக்கும். இதுல இலை நுனியில தேங்கின நீர் வேற தூவானம் தெரிக்கும். மனசோட மழை வேற என்னவா இருக்க முடியும்? அன்பான ஒத்த வார்த்தை தவிர. பாரங்களை பகிர, அன்பை பெற்று செல்ல மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0463632994 044304227777. இன்னைக்கு நம்ம கூட மனநல மருத்துவர் கார்த்திகேயன், மனநல ஆலோசகர் ஷீலா நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நம்ம மனதோட பேசலாம்ல கோவையில இருந்து கஜலட்சுமி தொடர்புல இருக்காங்க. வணக்கம் கஜலட்சுமி. கஜலட்சுமி. ஹலோ, வணக்கங்க. சொல்லுங்க கஜலட்சுமி. சொல்லுங்கம்மா. மேடம் மேடம் நான் தான் பேசுறேன். நான் கஜலட்சுமி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு இப்ப நான் தனிமையில இருக்கேங்க. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க. ரெண்டுக்கும் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டேங்க. இப்ப அவங்க பையனுக்கும் கல்யாணம் இப்பதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு. அந்த பொண்ணு என்ன மாமியார என்னோட அனுசரிக்க மாட்டேங்குது, பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு போயிடுச்சு. பையன் அனுசரிக்கிறாப்படி, ஆனா அவ விட மாட்டேங்கிறா. இப்ப என்னால தனியா இருக்க முடிய மாட்டேங்குது. இதனால தூக்கம் கெடுது, எனக்கு சுகர் வேற இருக்குது. என்ன பண்ணறதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்கிறது. நீங்க இந்த நிலைமையில அடுத்த என்ன பண்ண முடியும் அப்படிங்கறதுக்கு நம்ம ஆலோசனை கேட்கலாமா? ஷீலா நீங்க சொல்லுங்க. பொண்ணோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காமா? இல்ல, அவளும் எதுவும் இல்லைங்க. அவட்டையும் பேச்சுவார்த்தை இல்லைங்க மேடம். உங்களுக்கு பேச்சுவார்த்தை இல்ல. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? என்ன காரணம்னாக்கா, இப்ப அந்த பொண்ணு அண்ணனுடைய ஒய்ஃபு இங்க வீட்டுக்குள்ளார என்கிட்ட பயங்கர பிரச்சனைங்க. கல்யாணம் ஆன புதுசுல. அதனால அவ இருந்தது ஹைதராபாத். அவளுக்கு என்ன நடந்தது இங்கன்னு அவளுக்கு தெரியாது. ஆனா அவளும் அவங்க வீட்டுக்காரும் ஏற்று இதை தனியா போங்க, தனியா போய் நீங்க நல்லா இருந்தா அம்மா கஷ்டப்படட்டும், அவங்க கஷ்டப்பட்டு தனியா இருந்தாச்சும் அவங்களுடைய இது சரியாகும் அவளுடைய வார்த்தை. அதனால நான் வேண்டான்னு பேசாம இருக்கிறேன். இது உங்க 2 பேரும், உங்க பையன் பொண்ணு 2 பேருக்கிட்டயுமே உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குமா? இது அவங்க சைடு தப்பா இல்ல உங்க பக்கம் சரியா நீங்க புரிஞ்சுக்கலையா அப்படின்னு தெரியல. உங்க வீட்டுக்கார கூட இருக்காருன்னா நீங்க ஹஸ்பண்ட் இல்லாதனால. ஓகே. இப்போ உங்களுக்கு நீங்க தனிமையில இருக்கீங்க, எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் சொல்லுவோம். இது எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்ப தனிமையில நீங்க வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு யார்கிட்டயும் பேச்சு வார்த்தை அக்கம் பக்கம் பேசுறீங்களா என்னங்கிறது தெரியல. அந்த ப்ராப்ளம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமா ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண கத்துக்கோங்க. ஏன்னா கடைசி காலத்துல அவங்கதான் உங்களுக்கு பொண்ணு பையன் இவங்க கிட்ட மெயினா ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். இன்னொன்னு என்னன்னா, நீங்க அக்கம் பக்கம் உங்க பிளாட்ல இருக்கீங்க இல்ல நெய்பர்ஸ் கிட்ட நல்லா பேசி பழகுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டி நீங்க டெவலப் பண்ணிக்கோங்கம்மா. ஏன்னா இது ஒரு நல்ல தருணம். நீங்க இவ்வளவு நாள் உங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, இப்படியே எங்கேஜ்டா இருந்திருப்பீங்க. உங்களுக்குன்னு சில ஆசைகள் எல்லாம் பூட்டி வச்சிருப்பீங்க. அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த ரிலேஷன்ஷிப் தானா கொஞ்சம் டெவலப் ஆகும்மா உங்ககிட்ட. கஜலட்சுமி, நீங்க உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல டைவர்ட் பண்ணிக்கோங்க, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்ப இந்த தனிமை அப்படிங்கிற விஷயம் உங்களை விட்டு போயிடும். அடுத்ததா கொளத்தூர்ல இருந்து புவனா நம்ம கூட தொடர்புல இருக்காங்க. வணக்கம் புவனா. வணக்கம் மேடம். சொல்லுங்க புவனா, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், எனக்கு என்னன்னா, இப்ப நான் இருக்கிற இடத்துல இங்க பக்கத்துல அக்கத்துல இருக்கவங்க ரொம்ப பிரச்சனை, டார்ச்சர் பண்றாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால நான் ரொம்ப மனக்குழப்பத்துல இருக்கேன். நான் இதனால என்னால வீட்டுல என்னோட குழந்தைங்களையும் சரியா கவனிக்க முடியல, என்னோட வீட்டுக்காரரையும் சரியா கவனிக்க முடியாத நிலைமையில இருக்கிறேன். எந்த விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனை வருது போனா? இங்க பக்கத்துல ஒருத்தர், அவரோட நடவடிக்கை எல்லாம் சரியில்லை. அவர் என்னை பத்தி தப்பு தப்பா இந்த இடத்துல எல்லாம் சொல்லி வச்சிருக்காரு. அதெல்லாம் நினைச்சு ரொம்ப மன புழுங்குற மேடம். இதனால எனக்கு பல பாதிப்பு ஏற்படுது இந்த இடத்துல இருக்கிறதுனால.
சரிம்மா, நம்ம இத பத்தி டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் கார்த்திகேயன். வணக்கம்மா. உங்களுடைய இந்த பிரச்சனைகளை பத்தி உங்க குடும்பத்துல எல்லாரும் என்ன சொல்றாங்க? என்னோட ஹஸ்பண்ட் வந்து என் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்காரு சார். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா பாக்குறவங்க எல்லாம் வந்து என்ன வந்து தப்பான விதத்துல பேசுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். இப்ப அந்த இன்னொரு நபர் வந்து உங்களை பத்தி தவறா சொல்றாரு நினைக்கிறீங்களா? ஆமா ஆமா. ஓகே. இத பத்தி உங்க கணவர் என்ன சொல்றாரு? உங்க கணவர் வந்து உங்க மேல ஒண்ணுமே சொல்லல டாக்டர். இல்ல, உங்க மேல முழுசா நம்பிக்கை வச்சிருக்கார். ஆனா இந்த இன்னொரு நபர் சொல்றத பத்தி உங்க கணவர் என்ன சொல்றாரு? யாராவது ஏதாவது பேசிட்டு போட்டோம், அத பத்தி நீ கவலையே படாத அப்படின்னு சொல்றாரு. ஓகே. அந்த மாதிரி உங்களால எடுத்துக்க முடியலீங்களா? ஆமா டாக்டர், என்னால முடியல. இதுவே வந்து எனக்கு ரொம்ப மனக்குழப்பமா இருக்கு. என்னால ஏதாவது கான்சென்ட்ரேஷன் பண்ணா கூட வந்து நான் ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப மன வருத்தம், கவலை, ஆர்வமின்மை, தூக்கமின்மை அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்களா? ஆமா டாக்டர், இருக்கு. ஓகே. உங்க கணவர் உங்களுடைய நம்பிக்கையை ஷேர் பண்றாரா? அதாவது இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத அவர் ஒத்துக்கிறாரா? அது அவரு எதையும் வந்து நீ எதை பத்தியும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு டாக்டர். அவரு ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி யாருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு. நீங்க வந்து மனதளவுல எப்படியும் ஒரு பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. என்னுடைய அட்வைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து நீங்க உங்க கணவரையும் அழைச்சிட்டு நீங்க வந்து ஒரு டாக்டரை போய் பாருங்க. கண்டிப்பா இந்த பிரச்சனை சரியாகுதோ இல்லையோ இத டேக்கிள் பண்ணிக்க கூடிய, இதை எதிர்கொள்ற ஒரு தைரியம் உங்களுக்கு வரதுக்கு கண்டிப்பா வந்து மருத்துவரால உங்களுக்கு ஆலோசனை கூற முடியும். புவனா, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க ஒரு மருத்துவரை போய் பாருங்க. உங்க கணவர் உங்களை ரொம்பவே நல்லா புரிஞ்சிருக்காரு. அது உங்களுக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய கிஃப்ட் அப்படின்னு நீங்களே சொல்லிருக்கீங்க. மருத்துவர் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேற்பட்டு இருக்கிற குழப்பங்கள் நிச்சயமா நீங்கிடும். அடுத்ததா பழனியில இருந்து கீதா நம்ம கூட தொடர்புல இருக்காங்க. வணக்கம் கீதா. வணக்கம் மேம். சொல்லுங்க கீதா, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? என் பையனை பத்தி கொஞ்சம் கேட்கணும் மேம் டாக்டர் கிட்ட. சொல்லுங்க கீதா. என் பையனுக்கு 15 வயசு ஆகுது. இப்பதான் 10th போயிருக்கான். சரி. ஆனா எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறான், படிக்கவே மாட்டேங்கிறான், ரொம்ப சேட்டை பண்றான், என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். அவனை எப்படி டீல் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. சரிமா, இப்ப கொஞ்ச காலமா தான் அப்படி நடந்துக்கிறாரா உங்க பையன்? ஆமாங்க மேம், ஒரு 2 வருஷமா அந்த மாதிரி ரொம்ப பண்றான். படிக்க மாட்டேங்கிறான், ஸ்கூல்ல வந்து ஒழுங்கா ஒபே பண்ண மாட்டேங்கிறான், ரிப்போர்ட் எல்லாம் வருதுங்க. சரிமா, உங்க மகனை வந்து எப்படி இதுல இருந்து மாத்துறதுன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. சரி, நம்ம இத பத்தி டாக்டர் கிட்ட கேட்கலாம். இத பத்தி நீங்க உங்க பையன் கிட்ட பேசிருக்கீங்களா? நிறைய பேசிட்டோம் சார். ஓகே. அவர் என்ன சொல்றார்? இல்ல எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்றான். ஆனா ஒவ்வொரு நேரம் தப்பு பண்ணி நம்ம சத்தம் போடும் போது இனிமே பண்ண மாட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், படிக்கவே மாட்டேங்க, படிப்புல கான்சென்ட்ரேஷனே கிடையாது, டியூஷன் அனுப்பினாலும் படிக்கிறது இல்ல, ஸ்கூல்ல சும்மா போய் உட்காந்து வர்றது, அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க. அவர் என்ன மாதிரியான தவறுகள் செய்யறான்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட சேர்ந்து சுத்திட்டு லேட்டா வர்றது, சரி, வீட்ல இருந்து காசுகள் எடுத்துட்டு போய் வெளியே போய் செலவழிக்க, அந்த மாதிரி பண்றாங்க. ஓகே, சரி. இந்த மாதிரியான குணங்கள்லாம் இப்போ ஒரு 2 வருஷங்களா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லீங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் செக் பண்ணா எல்லாம் நல்லவங்களா தான் இருக்கிறாங்க, ஒன்னும் தப்பானவங்களாவே என்னன்னு தெரியல சார். எங்க இருந்து இந்த மாதிரி கத்துக்கிறான் என்ன ஏதுன்னு ஒன்னும் புரியல. இப்ப படிப்புல வந்து ஏதாவது கஷ்டங்கள் இருக்கா அவருக்கு? படிப்புல சிரமப்படுறாரா? ஆமாங்க சார், படிக்கிறதுக்கு சொன்னாலே ரொம்ப சங்கடப்படுறாங்க சார். நான் படிச்சுப்பேன், எனக்கு தெரியும், நீங்க சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரியே எங்களை ரொம்ப இதா பேசுறாங்க. இப்ப பொதுவா வந்து இந்த வயசுல வந்து பலவேறு காரணங்கள்னால வந்து குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரலாம். ஒண்ணு வந்து குடும்ப சூழ்நிலை, குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, இல்ல குடும்பத்துல வந்து சில சமயத்துல கட்டாயப்படுத்தினாலோ, இல்ல படிப்பு மேல கொஞ்சம் அதிகப்படியான ஒரு அக்கறை காட்டினாலோ, அதுவே வந்து குழந்தைகள் சைடுல இருந்து ஒரு எதிர்ப்பா இருக்கும். எதை நீங்க சொல்றீங்களோ நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு வந்து குழந்தைகளுக்கு பொதுவாகவே இந்த ஒரு காலகட்டத்துல கொஞ்சம் அப்போசிஷனல் பிஹேவியர்னு சொல்லுவோம். அதாவது வந்து எதிர்மறையா நடந்துக்கிறது. சாதாரணமா விட்டா அவங்க சிலதெல்லாம் வந்து செஞ்சிடுவாங்க. ஆனால் நாம வந்து எப்போ சிலதை வந்து வலியுறுத்துறோமோ அந்த சமயங்கள்ல வந்து அவங்க எதிர்மறையா நடந்துப்பாங்க. இது ஒரு காரணமா இருக்கலாம். இல்லை, படிப்புல வந்து சில டிஃபிகல்டிஸ் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து படிக்கிறதுல நிஜமாவே சிரமங்கள் இருக்கலாம். சில விஷயங்கள் படிக்க முடியாம இருக்கலாம், இல்ல புரியாம இருக்கலாம், இல்ல எழுதுறதுல, இல்லைன்னா வந்து கணக்குல, இந்த மாதிரியான விஷயங்கள்ல சிரமங்கள் இருக்கலாம். இந்த சிரமங்கள் நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம், ஒரு விஷயம் நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை செய்ய மாட்டோம். அந்த அவாய்டன்ஸ் வந்து வேற விதமான விஷயங்கள்ல வந்து கவனம் செலுத்துற மாதிரி தீரலாம். இந்த மாதிரி பல்வேறுபட்ட, இல்லைன்னா வந்து மனச்சோர்வு,
டிப்ரெஷன் மாதிரியான காரணங்கள் கூட குழந்தைகள் இந்த வயது, இந்த அடலசன் நம்ம சொல்றோம் இல்லீங்களா, அந்த பருவ வயதுல வந்து அதுவே வந்து ஒரு எதிர்மறையான பிஹேவியர், ரெசிஸ்டன்ட் பிஹேவியர்லாம் வந்து காரணமா இருக்கலாம். சோ இந்த பல்வேறு காரணங்கள் இந்த மாதிரியான ஒரு பிஹேவியரை அவரை செய்ய வைக்கலாம். சோ நீங்க வந்து ஒரு கவுன்சிலர், ஒரு சைக்காலஜிஸ்ட், இல்லைன்னா வந்து ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல், ஒரு மனநல மருத்துவர், இவங்களை வந்து நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்களால இந்த காரணங்கள்ல எந்த காரணம் இவரை இப்படி செய்ய வைக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு விளக்கம் தருவாங்க. கூட இன்னொன்னு, நீங்க வந்து உங்களுடைய அவர் எப்படி நடந்துகிட்டாலும் உங்க சைட்ல இருந்து நீங்க உங்க பையனுக்கு அன்பு காட்டுறத குறைச்சிடாதீங்க. அவர் அப்படி நடந்துக்கிறா இருந்தாலும் அவர் கஷ்டத்துல இருக்கிறனால அப்படி நடந்துக்கிறாரு, அதனால அவருக்கு உதவுறது தான் உங்களுடைய முயற்சியை தவிர அவருடைய கட்டுப்படுத்துறதோ இல்ல தண்டிக்கிறதோ இல்ல. அந்த பார்வையில நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்க பையனுக்கு உதவலாம். கீதா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய மகனை ஒரு நல்ல மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. அவர் சொன்ன மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கு, இதுல உங்க மகனுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் அப்படின்னு டாக்டர் கண்டிப்பா தெரிஞ்சு சொல்லுவார். அடுத்ததா பாண்டிச்சேரியில இருந்து கோமதி நம்ம கூட தொடர்புல இருக்காங்க. வணக்கம் கோமதி. ஹலோ. சொல்லுங்க கோமதி. டாக்டர் கிட்ட கொஞ்சம் கேட்கணும் எனக்கு. சொல்லுங்கம்மா. என்னுடைய பொண்ணுக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ற ஏஜ்ல இருக்காவ. அவளுக்கு வந்து இப்ப 24 இயர்ஸ் ஆறுது அவளுக்கு. அவ வந்து என்ன பண்ணீங்கன்னா, முதல்ல நாங்க கல்யாணத்துக்கு பாக்குற சமயத்துல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி பையன் வேணும், அந்த மாதிரி பையன் வேணுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா நாங்க அவளுடைய சாய்ஸ்லயே தான் நாங்க பாத்துட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணா, திடீர்னு அவளுக்கு வந்து எதை காமிச்சாலுமே, எந்த இதை காமிச்சாலுமே எனக்கு பிடிக்கல, இது சரியா இல்ல, அது சரியா இல்ல. எனக்கு வந்து ஏன்னா அவ எனக்கு வந்து ஒரே டாக்டர், அவ போட்ட கண்டிஷன் வந்து எனக்கு வந்து அவங்க வீட்டுல ஒரு குழந்தையா இருக்கக்கூடாது, 2 குழந்தையா இருக்கணுங்கிற மாதிரி சொன்னா. அவ வேற எதுவும் எனக்கு இது பண்ணல. பட் இந்த மாதிரி நாங்க பாக்கறச்சு அவ திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து நான் ஆபீஸ்லயே வேலை பாக்குற ஒருத்தரை வந்து நான் லவ் பண்றேன், அவ வந்து அவனுக்கு டீம் லீடரா இருக்கா, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், நீ அவனை பத்தி விசாரி அப்படின்னு சொல்லி சொன்னான். பட் அது வந்து அவங்க வந்து வேற கேஸ்ட். ரெண்டாவது எங்க வீட்டுல யாருமே இதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைமையில நாங்க யாருமே இல்ல. இது வந்து எப்படின்னா, என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய ஹஸ்பண்டோடைய பேரண்ட்ஸ், இவங்கள்ட்ட எல்லாம் நான் சொல்ல போனோடனே அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இது வந்து நடக்கவே நடக்காது, இதை நீ மறந்துதான் ஆகணும்னு சொல்லி அவகிட்ட சொன்னோம் நாங்க. அப்ப அவ என்ன சொன்னா, சரி அவ எல்லாத்துக்கு முன்னாடி சொன்னதால சரி நான் அவகிட்ட சொல்லிடுறேங்கிற மாதிரி சொன்னோம். அப்புறம் நாங்களும் சரி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிஞ்சு பார்த்தா அவ வந்து அவகிட்ட சொல்லவே இல்லை. இப்ப ரொம்ப என்ன பண்றா, பிடிவாதம் பிடிச்சு நான் அவனதான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிற மாதிரி ரொம்ப கார்னர் பண்றா. இப்ப அவெல்லாம் என்ன பண்ணிட்டா, அவங்க என்னுடைய பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்ல எங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ பேசுறதை விட்டுட்டு இப்ப என்ன வந்து என்ன பண்றா, என்ன பயமுறுத்திட்டே இருக்கிற மாதிரி, என்ன வந்து ஒரு ரொம்ப எரிச்சல் ஊட்டுற மாதிரி பேசுறது, அப்புறம் மரியாதையே இல்லாம பேச. என்னோட பொண்ணு வந்து அவ்வளவு என்கிட்ட ஆசையா இருப்பா. இப்ப அவகிட்ட பேசுறதுக்கே எனக்கு பயமா இருக்கிற ஸ்டேஜ்ல கொண்டு அவன் என்ன விட்டுட்டான். அவள்கிட்ட இருந்து போன் வந்தாலும் எனக்கு ஒரு பயம், என்ன சொல்லுவாளோ என்ன பண்ணுவாளோ, என்ன திட்டுவாளோங்கிற பயத்திலேயே நான் போன் எடுக்கிற மாதிரி எனக்கு அந்த மாதிரி கார்னர் பண்ணிட்டேன். இப்ப என்னன்னா எனக்கு டென்ஷன். இப்ப நான் மெனோபா ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால அது ஒரு பக்கம் எனக்கு டென்ஷனா இருக்கு. எனக்கு அது ஒரு சமயம் பார்த்தா நம்ம வாழ்க்கையில தோத்து போயிட்டோம், வாழ்க்கையில வாழறதுக்கே லாய்க்கல, நம்ம சூசைட் பண்ணிடுவோங்கிற ஸ்டேஜ் மாதிரி எனக்கு வந்துருச்சு. இது யார்கிட்ட இப்ப ஹஸ்பண்டும் அதுக்கு வந்து நினைச்சு பரவாயில்ல இவ சொல்றானா, நம்ம அந்த பையனை பத்தி விசாரிச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாங்கிற ஸ்டேஜ்ல நான் இருந்தாலும் அது ஜாதகப்படி பார்த்தா அவளுக்கு வந்து டைவர்ஸ் ஆகுங்கிற மாதிரி ஜோசியர் சொல்றேன். இது யார் சொல்றது நான் வந்து எனக்கு வந்து ஏத்துக்கிறதுங்கிறது எனக்கு தெரியல. என் ஹஸ்பண்டும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவரும் வந்து இதை உட்காந்து பேச மாட்டேங்கிறது கூட. எனக்கு அவரை பார்த்தாலே கோபம் வருது. இதனால எனக்கும் அவருக்கும் வீட்டுல சண்டை. இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்றது எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா கோமதி. முதல்ல வந்து நீங்க வந்து கொஞ்சம் பதட்டம் குறைஞ்சு பொறுமையா யோசிக்கணுமா. ரொம்ப இமோஷனலா யோசிக்கும் பொழுது, இப்ப உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது, உங்களுடைய வருத்தம் புரியுது, ஒரு கஷ்டம் இருக்குது, அதுல இருந்து எப்படி வெளியில வருதுன்னு தெரியல. உங்களுக்கு வந்து ஒரு 2 மனதா இருக்கு. ஒண்ணு வந்து உங்க பொண்ணு சொல்ற மாதிரி அதையே கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனசு இருக்கு. இன்னொரு சமயத்துல வந்து மத்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, அதே மாதிரி இந்த ஒரு பிரச்சனையில இருந்து உங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுடைய கணவருடைய சப்போர்ட் கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா வந்து மேரேஜ் அப்படின்றது வந்து என்னதான் நம்மளுடைய சொசைட்டி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபேமிலி இல்லைன்னா இதெல்லாம் கலந்த ஒரு சொசைட்டியா இருந்தாலும் மேரேஜ் அப்படின்றது ஒரு 2 மனதுகளுக்கு நடுவுல, 2 நபருக்கு நடுவுல இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். சோ அவங்களுடைய முடிவை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து செய்யணுமே தவிர எந்த காரணம் கொண்டும் மற்ற காரணங்களுக்காக இதை மீறி செய்யறது உபயோகமா இருக்காது. சோ அதை வந்து நான் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன். சோ இதுல இருந்து எப்படி வெளியில வருது, சோ இப்ப உங்க பொண்ணு ஒண்ணு விரும்புறாங்க, ஆனா உங்களுடைய விருப்பம் அதுல கொஞ்சம் இருந்தாலும் இன்னொரு சைட்ல தான் வந்து எல்லாமே இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நீங்க முயற்சி எடுத்து உங்களுடைய கணவரையும் இதுல இன்வால்வ் செய்ய வச்சு நீங்க 3 பேர் உட்கார்ந்து ஒரு குடும்பமா முதல்ல இதை அலசி பாருங்க. நீங்க இது வரைக்கும் அதை செய்யவே இல்லை. நீங்க உங்க பொண்ணு கிட்ட சொல்றீங்க, உங்க பொண்ணு அவங்களுடைய விருப்பம் உங்ககிட்ட சொல்றாங்க, ஆனா ஒரு குடும்பமா நீங்க உட்கார்ந்து இதை பத்தி பேசவே இல்லை. சோ அப்படி பேசினால் ஒழிய
இதுல இருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காது. சோ இப்ப என்னதான் வந்து மத்தவங்க எல்லாம் அட்வைஸ் சொல்றாங்க அப்படின்னாலும் அவங்க எல்லாம் வந்து ஒரு வெளிவட்டம் தான். சோ முதல் வட்டம் உங்களுடைய குடும்பம். சோ அதுல பேசி நீங்க முடிவு பண்ணிட்டா அந்த முடிவு எந்த முடிவா இருந்தாலும் அதை எடுத்துட்டு அதுலயே நீங்க உறுதியா இருக்கிறது ஒரு நல்ல தீர்வா இருக்கும். சோ மத்தவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கலாம், ஆனா முடிவு உங்களுடையதா தான் இருக்கணும். கோமதி, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க உங்க மகள், கணவர் எல்லார்கிட்டயுமே உட்கார்ந்து உங்க மனசு விட்டு பேசுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத பேசுங்க. அவங்களோட பிரச்சனை என்னன்றது கேளுங்க. கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். பழனியில இருந்து சந்திரசேகர் தொடர்புல இருக்காரு. வணக்கம் சந்திரசேகர். வாழ்க வளமுடன் மேடம். சொல்லுங்க சந்திரசேகர், நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? நம்மளுக்கு பயம் மனப்பதட்டம் 10 வருஷமா இருக்குங்க மேடம். சரிங்க. மனப்பதட்டம் 10 வருஷமா இருக்குங்க மேடம். தனியா எங்கேயும் போக முடியலைங்க மேடம். சரிங்க. தனியா பஸ்ல எங்கேயும் போக முடியலைங்க. கேக்குது சந்திரசேகர். தனியா நடந்து யாரோடய போக முடியலைங்க மேடம். சரி. படபடப்பா இருக்காது. சைக்காட்ரி டாக்டர் பாத்துட்டு தான் இருக்கிறேன் மேடம். 10 வருஷம் மாத்திரை சாப்பிட்டு தான் இருக்கிறேன் மேடம். சரி. காலையில வந்து ஆஞ்சிப்ரால்னு 20 பவர் மாத்திரை ஒண்ணு கொடுக்கறாரு. சரி. டி காம்ப்ளெக்ஸ் ஒண்ணு மாத்திரை கொடுக்கறாரு. சிவப்பு மாத்திரை ஒண்ணு கொடுக்கறாரு. மாத்திரைகள் எடுத்துக்கிட்டும் உங்களுக்கு அந்த பயம் படபடப்பு இருக்கா? இருக்குங்க மேடம். மத்தியானம் குளோனா 5 பவர் கொடுக்கறாரு. சரிங்க. நைட்டு வந்து படபடப்பு இருக்குங்க மேடம். சரி சந்திரசேகர், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஷீலா. வந்து நைட்டு வந்து 6 கொடுக்கறாரு. டிப்பைடு 4 கொடுக்கறாரு. குளோனா 2 கொடுக்கறாரு. சின்ன மாத்திரை 2 மாத்திரை, வெள்ளை மாத்திரை கொடுக்கறாரு. சரி சந்திரசேகர், டாக்டர் கிட்ட நம்ம இத பத்தி என்னன்னு கேட்கலாம். டாக்டர் கார்த்திகேயன், ஏன்னா அவர் மாத்திரைகள் நிறைய. சரி, ஓகே. இப்போ நீங்க சில மாத்திரைகள்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் வந்து பதட்டத்துக்கு தர மாத்திரைகள் தான். இப்போ என்ன மாதிரியான பதட்டம் இன்னும் உங்களுக்கு இருக்கு? தனியா போனா பயமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. என்ன மாதிரி பயம்னு சொல்ல முடியுங்களா? டெத் போட்ட போஸ்ட்களை பார்த்தோம்னா சொல்லுங்க. ஏதாச்சும் டெத் போறது கேட்டா பதட்டமா இருக்குது. சரி. அப்புறம் ஏதாச்சும் டெத் ஆயிட்டான்னு செய்தி கேட்டா பதட்டமா இருக்குது. அந்த சமயத்துல என்ன யோசனை வருதுன்னு சொல்ல முடியுங்களா? என்ன எரியாம ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருது. நடுக்க, கைகால் நடுக்கம், படபடப்பா வந்துருது. அந்த சமயத்துல ரொம்ப அதிக பதட்டம், நமக்கு ஏதாவது ஆயிடும் மாதிரி யோசனைகள் வருதுங்களா? அத போஸ்ட் பார்த்தா பதட்டம் வந்துருது. செய்தி கேட்டால் பதட்டம் வந்துருது. சரி. இதை தவிர வேற ஏதாவது ஒரு சூழ்நிலைகள்ல பதட்டம் வருதுங்களா? பெரிய தனியா எங்கேயும் போக முடியல. சுச்சுவேஷன் தனியா எங்கேயும் போக முடியல. தனியா போகும்பொழுது இந்த மாதிரி வந்துட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் இருக்குங்களா? ஆமா சார். பஸ்ல எங்கேயுமே தனியா போக முடியுது இல்லைங்க 10 வருஷமா. சரி, ஓகே. நீங்க சொல்றது வந்து பேனிக் டிசார்டர், அதாவது மனபீதி. பேனிக் அப்படின்றது மனபீதி வித் அகரோபோபியா, அதாவது தனியா இருக்கும் பொழுது இல்ல யாரும் இல்லாத ஒரு இடத்துல பலர் இருந்தாலும் கூட நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இல்லாம நம்ம போனோம்னா இந்த மாதிரியான மனபீதி வந்துருமோ. அப்படி வரும் பொழுது நமக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற மாதிரி யோசனைகள்னால வருது. இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ரொம்ப காமனான பிரச்சனைகள் தான். நீங்க ஆல்ரெடி இதை பத்தி உங்களுக்கு தெரியுது, இதுக்காக நீங்க டாக்டர் கிட்ட போயிட்டு இருக்கீங்க. இது இப்போ இந்த கட்டத்துல நம்ம என்ன செய்யலாம்னா 2 விஷயங்கள் பண்ணலாம். ஒண்ணு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத வந்து நீங்க வந்து டாக்டர் கிட்ட மறுபடி போய் சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாத்திரைகளை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. மனப்பதட்டத்துக்கான மாத்திரைகள் பல உள்ளன. அதுல வந்து ஒரு மாத்திரை உங்களுக்கு வேலை செய்யல அப்படின்னா இன்னொரு மாத்திரை வேலை செய்யலாம். இன்னொரு மாத்திரை வேலை செய்யலைன்னா 3வதா இன்னொரு மாத்திரை வேலை செய்யலாம். சோ மாத்திரை மருந்துகளை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ டாக்டர் கிட்ட போய் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க அதை செய்வாங்க. இன்னொன்னு கூட, இதை தவிர பல்வேறு பிஹேவியரல் மெத்தட்ஸ், சைக்கலாஜிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை கேட்டாலோ போஸ்டர் கேட்டாலோ தான் உங்களுக்கு பதட்டம் வருதுன்னா இதை வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். எப்படின்னா வந்து எங்கேயோ யாரோ ஒருத்தர் இறக்குறது, அது வந்து ஒரு லேசா என்ன சொல்றது, லேசா பதட்டத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம். இல்லைன்னா இந்த போஸ்டர், இதுல வந்து எது வந்து ரொம்ப லேசான மனப்பதட்டத்தை உண்டாக்குறது, எது வந்து ரொம்ப சிவியரான மனப்பதட்டத்தை உண்டாக்குறது ஒரு லிஸ்ட் போட்டுக்கலாம். லிஸ்ட் போட்டுட்டு நீங்க அதுல ரொம்ப லேசா பதட்டம் வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், இல்லைன்னா ஒரு கற்பனை, இல்லைன்னா வந்து ஒரு போஸ்டர், இல்லைன்னா வந்து ஒரு யோசனை, இதை வந்து நீங்க வந்து
திரும்ப திரும்ப நீங்க நினைக்கிறதோ இல்ல ஒரு டாக்டர் இத வந்து நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து உங்களுக்கு வர பதட்டம் குறையலாம். இப்ப அடுத்த ஸ்டெப் இதை விட கொஞ்சம் அதிகம் பதட்டம் வரக்கூடிய ஒரு விஷயம், இந்த மாதிரியான ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி இதுக்கு வந்து யூ கேன் கெட் யூஸ்ட் டு இட். ஏன்னா பழக்கத்துல பதட்டம் குறையும். ஒரு விஷயம் புதுசா இருக்கும் பொழுது நமக்கு பதட்டமா இருக்கும், அதுவே பழகும் பொழுது நமக்கு வந்து அந்த பதட்டம் குறையும். சோ இந்த மாதிரி செய்யறது ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் தெரபிஸ் மாத்திரைகளால முழுசா ரிலீஃப் கிடைக்காதவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் தெரபிஸ் கண்டிப்பா உதவும். அதை நீங்க உங்க மருத்துவரை நாடி செய்யலாம். சந்திரசேகர், நீங்க டாக்டர் சொன்ன வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி உங்க மருத்துவர் அணுகி இன்னமும் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத அவர்கிட்டயும் நீங்க சொல்லலாம். அப்போ இந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களை அவரே சொல்லுவார். அடுத்ததா சென்னையில இருந்து செல்வி நம்ம கூட தொடர்புல இருக்காங்க. வணக்கம் செல்வி. ஹலோ. வணக்கம் செல்வி. ஹலோ. சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்க செல்வி. மேடம், எனக்கு வந்து ஆக்சுவலா குழப்பத்திலே இருப்பேன். நானு நடந்து முடிஞ்சதே பேசிட்டு இருப்பேன். சரி. ஹலோ. கேக்குது செல்வி, சொல்லுங்க. மேடம் கேக்குதுங்களா? கேக்குது, நல்லா கேக்குது செல்வி, சொல்லுங்க செல்வி. ஆக்சுவலா என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நான் ரிப்பீட்டடா நடந்து முடிஞ்சது ஏன் நடக்க கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன் தவிர, இப்போ எனக்கு 2வது குழந்தை பிறந்திருக்கு. சரிங்க. ஹலோ செல்வி, நீங்க பெண் குழந்தை பிறந்திருக்கு. நான் வந்து ரொம்ப செல்வி நீங்க டிவி பாத்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேமா? நீங்க அங்க பார்க்காம போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. பெண் குழந்தை பிறந்திருக்கு மேடம். சரிமா. அதனால வந்து 10 months வந்து நான் பையனே கெஸ் பண்ணிட்டு பையன் தான் பிறப்பான், கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி, சரி பையன் தான் பிறப்பான் 10 months கேரி பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் பொண்ணா இருக்குமோன்னு கேட்கும்போது அவரும் வந்து இல்ல நீ அப்படி நினைக்கிறேன்னு சொல்லிடுவாரு. சரி. ஹலோ செல்வி, அதனால வந்து பிறந்ததுக்கு அப்புறம் என்னால அதை ஏத்துக்க முடியல, செட்டால நிம்மதியா இருக்க முடியலன்ற ஒரு இதுலயே இருக்கேன். சைக்காட்ரிஸ்ட்டையும் பார்த்தோம், அவங்க வந்து தூக்கம் தேவை, அன்பு தேவை அப்படின்றாங்க. சரி. மெடிசனும் கொடுத்திருக்காங்க தூக்கத்துக்கு மட்டும். அப்படி இருந்து என்னால வந்து நிம்மதியா அந்த குழந்தையும் ஏத்துக்க முடியல, அந்த குழந்தைகிட்டயும் அன்பா இருக்க முடியல, பெரிய பொண்ணுகிட்டயும் அன்பா இருக்க முடியல, ஹஸ்பண்ட் கிட்டயும் நல்லா பேச முடியல. உங்களை எப்படி நீங்க அத மாதிரி மாத்திக்கிறதுன்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமா மேடம். ஆக்சுவலா எதையுமே நான் வந்து சாதிச்சிருவேன், எல்லாமே நான் நினைச்சதை சாதிக்கணும் அப்படியே வந்துட்டேன். நானு எல்லாமே வேணும்ன்றதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்துட்டாங்க. சரிமா, உங்களுடைய அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. நான் எனக்கு கேட்டது கிடைக்கல, கடவுளே நம்மள ஏமாத்திட்டாரு, நம்ம ஏன் அப்படி நம்பணும், 10 months நம்ம எப்படி நம்ம முட்டாள்தனமா இருந்தோம், படிச்சிருந்தோம் எப்படி அப்படி இருந்தோன்றதே ஒரே யோசனையா இருக்கு. கண்டிப்பா செல்வி, உங்களுடைய இந்த பிரச்சனையில இருந்து நீங்க உங்க மனசை எப்படி மாத்தி நீங்க வர்றதுங்கறத பத்தி நம்ம ஆலோசனை கேட்கலாம். ஷீலா, செல்வியோட செல்வி, ஃபர்ஸ்ட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கு, நீங்களே ஒத்துட்டீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களோட வளர்ப்பு முறை அது மாதிரி இருக்கலாம். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஆணோ பெண்ணோ உங்களுக்கு 2 குழந்தை பெண் குழந்தையா இருந்தாலும் இப்ப வந்து பெண் குழந்தைங்க தான் நிறைய வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்துறாங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதுல நீங்க வந்து கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பெண் குழந்தைகள் தான் வளர்ந்த அப்புறமா வந்து பேரண்ட்ஸ் பக்கத்துல இருந்து எல்லாம் அவங்களுக்கு வேண்டிய டே டு டே இதெல்லாம் பாத்துக்கிறாங்க. நீங்க பெண்ணோ ஆணோ அவங்கள வந்து சமமா தான் வளர்க்க போறீங்க, படிப்புக்கு எல்லாமே சமமா தான் செலவு பண்ண போறீங்க. இதுல நீங்க கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. முதல்ல கடவுளை வந்து பிளேம் பண்றது எல்லாத்தையும் அதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை. இது குழந்தை பிறப்பெல்லாம் வந்து ஒரு சயின்டிபிக் ரீசன்ல வந்து வருதுனால முதல்ல அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா இன்னொருத்தரை பிளேம் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா மேபி உங்களுக்கு இப்போ டெலிவரி ஆனதுனால போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஏதாவது இருந்திருக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்ஸும் எடுத்துக்கோங்க. டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வாங்க, அப்பதான் நீங்க குழந்தைகளை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். உங்களுக்கும் நல்லது, உங்க குடும்பத்துக்கும் நல்லது. செல்வி, ஷீலா சொன்ன அறிவுரைகள் எல்லாம் எடுத்துக்கோங்க. நிச்சயமா நீங்க மகள் உங்களுக்கு பிறந்திருக்கிறது நல்ல விஷயம் தான், அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. அது போக ஒரு கைனகாலஜிஸ்ட் நீங்க போய் பாருங்க, அப்ப உங்க மனநிலை தானாவே மாறிடும். அடுத்ததா நம்ம மனதோடு பேசலாம்ல. கோவையில இருந்து பிரேமா நம்ம கூட தொடர்புல இருக்காங்க. வணக்கம் பிரேமா. ஹலோ வணக்கம், நான் பிரேமா பேசுறேன். என் பையன் வந்து +2 நல்ல மார்க் வாங்கியிருக்கான். CA ஜாயின் பண்ணும்போது அங்க டார்ச்சர் இருந்திருக்கு. 2.5 years ஒரு லேடினால டார்ச்சர் இருந்திருக்கு. அது அவன் சொல்லவே இல்லைங்க. அந்த பயத்தோட அவனுக்கு இன்னும் ஜாஸ்தியாகி ஒரு கிளிங்கிறாங்கல்ல, ஒரு அரண்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இப்ப வந்து சைக்காட்ரிஸ்ட் கொடுத்து மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்புறம் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம சொன்னோம்னா அது 2, 3, 4 கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சொல்றது, அப்புறம் கொஞ்சம் லேட்டா அவனுக்கு வந்து இது மூளையில பதிவாகுது.
1வது சொன்னா 5வது சொல்லும் போது பதிவாகுது, 2வது சொன்னா அந்த மாதிரி லேட்டா அவனுக்கு பதிவாகுதுன்னு சொல்றான். புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஆபீஸ்ல இப்ப போயிட்டு இருக்கான். சைக்காட்ரிக் மெடிசன்ல சாப்பிட்டுட்டு இருக்கான். சொல்லணுங்களா மெடிசன்ல இல்ல? இல்லம்மா நீங்க பரவாயில்ல, உங்க பிரச்சனை என்னன்றத சொல்லுங்க. அதாங்க அவனுக்கு லேட்டா எதுவுமே புரியுது, ஆபீஸ்ல லேட்டா புரியுதுன்னு சொல்றான். முதல்ல அவங்க சொல்லி கொடுக்கும் போது 2வது சொல்லும் போது 5 சொல்லும் போது 5வது சொல்லும் போது முதல்ல சொல்றது புரியுது அப்படின்னு சொல்றான். நரம்பு டாக்டர்கிட்ட காமிக்கணுமா இல்ல சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு இருக்கோம். அதுக்கான மாத்திரைகள் எடுத்துக்கிட்டும் அவருக்கு இந்த பிரச்சனை அப்படியே இருக்கு இல்லையா? அதான் ரீச் ஆகுறது கொஞ்சம் லேட்டா ரீச் ஆகுது அப்படின்னு சொல்றான். அப்புறம் கனவுகள்லாம் நல்லா மருந்து கொஞ்சம் கம்மியானா திருப்பி அவனுக்கு வந்துருது. ஆனா நல்ல தூக்கம்லாம் வருதுங்கிறான். என்ன பண்றது? இல்ல சைக்காட்ரிக்கே காமிக்கணும். இப்போ நீங்க அந்த அவருக்கு என்ன நோய் இருக்கு இல்ல என்ன மனநல பிரச்சனை இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லல. சில இல்ல பல மனநல பிரச்சனைகள்ல மனது சார்ந்த விஷயங்கள், அதாவது உணர்வுகள், யோசனை, அது தவிர புத்தி நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இந்த திங்கிங் இல்லைன்னா இந்த ஞாபக சக்தி வச்சுக்கிறது இல்லைன்னா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது, இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப நீங்க சொல்றது உங்க சன்னுக்கு ஒண்ணு இந்த பிரச்சனை என்ன மனநல பிரச்சனை இருக்கோ அதன் காரணமாவே கூட இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா அவங்க கொடுக்கிற மாத்திரைகள்னால இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது சூழ்நிலை பிரச்சனைகள்னால இருக்கலாம். நீங்க ஆல்ரெடி உங்க மருத்துவரை கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அவங்களையே தொடர்ந்து பார்த்து அவர்கிட்டயே இந்த பிரச்சனைகளை பத்தி சொன்னீங்கன்னா அவர் இதுல எது இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு காரணம்னு கண்டுபிடிச்சு அதை ஈஸியா தீர்த்துருவார். பிரேமா, டாக்டர் சொன்ன மாதிரி இப்ப நீங்க எந்த மருத்துவரை பாத்துட்டு இருக்கீங்களோ அவர்கிட்டயே தொடர்ந்து பாருங்க. உங்க பிரச்சனை, உங்க மகனுடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர்கிட்டயே சொல்லுங்க. இதற்கான சொல்யூஷனும் அவரே கொடுப்பாரு. அடுத்ததா தேனியிலிருந்து மானீஸ்வரி நம்ம கூட தொடர்புல இருக்காங்க. வணக்கம் மானீஸ்வரி. வணக்கம் மேம், நான் தேனியில இருந்து பேசுறேன். எனக்கு வயசு 26 ஆகுது. சரி, எனக்கு சீக்கிரமாவே 15 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அம்மா அப்பா இல்ல. சரிமா. ஆனா இப்ப 15 வயசுல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, எனக்கு இப்ப 3 குழந்தைங்க இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் எப்ப பார்த்தாலும் அடிக்கடி டென்ஷன் ஆயிடுது, கோபம் அதிகமா வருது, எதையாச்சும் தூக்கி போட்டு உடச்சிடுறேன். இப்ப பார்த்தா நமக்கு மட்டும் இப்படி வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. ஹஸ்பண்ட் வேற இறந்துட்டாங்க. சரி, அதான் இப்ப ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன். நானு 3 குழந்தை இருக்கு. மனசுல அப்பா அப்பாவும் இல்ல. அதவே நினைச்சு ரொம்ப வேதனையா இருக்கு. நம்ம லைஃப் மட்டும் இப்படி போயிடுச்சு. சின்ன வயசுல அம்மா அப்பா ஆதரவு இருந்தா நம்மளும் நல்லா இருந்துட்டோமே அப்படிங்கிற மன வேதனை, மன உளைச்சல் இருக்கும்போது என்னாலே குழந்தைகளோட இருந்தாலும் தனிமையில இருக்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே அதுக்கு என்ன பண்ண? கவலைப்படாதீங்கம்மா. இதை நீங்க எப்படி உங்களுடைய சிச்சுவேஷனை எதிர்கொள்றது அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஷீலா, உங்களோட பேர் என்ன சொன்னாங்க? மானீஸ்வரி. மானீஸ்வரி, உங்க நிலைமை ரொம்ப கஷ்டமாதாமா இருக்கு மானீஸ்வரி. ஆனா இதுல என்னன்னா, நீங்க நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணதுனால உங்களுக்கு அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்றது இனிமே பெரிய கஷ்டம் ஒன்னும் வரப்போறது இல்ல. உங்களை அதை பாராட்டுறேன், இந்த மாதிரி கஷ்டத்தை நீங்க நல்லா ஃபேஸ் பண்றீங்கன்னு. இன்னொன்னு என்னன்னா, நீங்க இந்த 3 பசங்களை இப்ப வளர்க்கறது, ஒரு ஹஸ்பண்ட் இல்லாத வளர்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். நிறைய இது ஷேர் பண்ணிக்க முடியாது. சின்ன வயசுலயே கல்யாணம் ஆச்சு, உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருந்திருக்கணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், அது மாதிரிலாம். அந்த ஆசைகள்லாம் ஊட்டினதுனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க. இப்ப இனிஷியல் ஸ்டேஜில் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பசங்க எல்லாம் வளர்ந்த அப்புறமா உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா ஜென்ரலி பாத்தீங்கன்னா சில பேர் இனிஷியலா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க லைஃப. அப்புறமா ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு 30-40 வயசு வரும்போது அவங்களுக்கு கஷ்டமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு முதல்லயே கஷ்டங்கள்லாம் வந்ததுனால இதை பொறுமையா நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா, தைரியத்தோட பசங்களை நல்லா வளர்த்து நல்லா ஒரு படிப்பு கொடுத்து நல்லா ஒரு வேலைக்கு போக வச்சீங்கன்னா உங்களோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும். மனசு மட்டும் சோர்வு அடைஞ்சிடாதீங்க. மானீஸ்வரி, நீங்க பொறுமையாவும் தைரியமாவும் உங்க குழந்தைகளை வளங்க. அவங்களுடைய வளர்ச்சியில நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்காக இந்த மனசோர்வு உங்களை விட்டு போயிடும். அடுத்ததா மதுரையில இருந்து கார்த்திக் நம்ம கூட தொடர்புல இருக்காரு. வணக்கம் கார்த்திக். வணக்கம் மேடம். சொல்லுங்க கார்த்திக், நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், இப்போ எனக்கு 28 ஏஜ் ஆகுது. சரி. நான் 25ல இருந்து நான் 3 இயர்ஸா ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். சரி. சோ அந்த பொண்ணு லவ் பிரேக்கப் ஆயிட்டு இப்ப அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிட்டு. சரிங்க. ஆனா இன்னும் என்னால அந்த பொண்ணை எதுவும் மறக்க முடியல. எனக்கு இந்த ஒரு கடந்த 3 வருடமா என் லைஃப் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு மேடம். சரி. என்னால எந்த ஒர்க்லயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன்.
என்னால ஒர்க் எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. மனசு எப்பவுமே ஒரே குழப்பமா இருக்கு. என்னால எதுவுமே செய்ய முடியல. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம், கெட்ட பழக்கங்கள்லாம் பழக வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கிட்டேன். எனக்கு அதுதான் இருந்தா தான் என்னால எதுவும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடணும்னு ஒரு பயம் இருக்கு மனசுக்குள்ள. இதுல இருந்து நீங்க எப்படி வெளியில வர்றதுன்னு கேக்குறீங்களா கார்த்திக்? ஆமா, வெளியில வரணும். எனக்கு எப்பவுமே அந்த பொண்ணோட நினைப்பாவே இருக்கு. சரி, எனக்கு ஃபர்தரா வேற ஏதாவது மேரேஜ் பண்ணலாம்னு பார்த்தாலும் அந்த இதுக்கும் மனசு ஒத்துழைக்க மாட்டேங்குது. சரி கார்த்திக், நம்ம இதுக்கு டாக்டர் என்ன ஆலோசனை வழங்குறாரு உங்களுக்குன்னு கேட்கலாம். டாக்டர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக். நீங்க சொல்றது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக். கொஞ்ச நாளா வந்து ஒருத்தர்கிட்ட பழகிட்டு இருந்தீங்க, அவங்க வந்து இப்ப பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. நீங்க அவங்க கூட திருமணம் பண்ணிக்கலான்ற எண்ணத்துல இருந்தீங்க. இப்போ அந்த விஷயம் நடைபெறாது. சோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் லாஸ். நீங்க வந்து விருப்பப்பட்ட ஒரு உறவு பிரிஞ்சு போயிடுச்சு. சோ கண்டிப்பா வந்து இது வருத்தம் தரக்கூடிய விஷயம் தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி இது போலவோ இல்ல வேற மாதிரியோ பல பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இது வந்து நீங்க ஃபேஸ் பண்ண முதல் பிரச்சனை கிடையாது. இப்ப நீங்க சின்ன வயசுல நீங்க வந்து ஒருவேளை படிப்புக்காகவோ இல்லைன்னா வேற ஒரு காரணத்துக்காகவோ நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிருக்கலாம். இல்லைன்னா நீங்க ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. இப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வேற ஒரு ஸ்கூல் போகும் பொழுது இல்ல பள்ளி முடிஞ்சு இல்ல காலேஜ் முடிஞ்சு நீங்க போகும் பொழுது நீங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுது. சோ இது வந்து this is not the first time you have experienced such problems earlier. முன்னாடி கூட இருந்திருக்கு. ஆனால் அந்த பிரிவுகள்ல இருந்து நீங்க வந்து வெளியில வந்திருக்கீங்க. சோ இது வந்து உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கு. என்ன நம்ம இதை இப்படி பாக்குறது இல்ல. இதுதான் முதல் முறையா ஒரு உறவு பிரிஞ்சதா நம்ம நினைச்சுக்கிட்டு அதை ஒரு பெரிய ஒரு மேக்னிஃபைங் லென்ஸ் போட்டு நம்ம பாக்குறோம். அதனால அது ரொம்ப பெருசா தெரியுது. நம்மளால வந்து இதை தவிர வேற எந்த விஷயமும் வந்து தெரிய மாட்டேங்குது. அதனால நம்மள வந்து அதுல இருந்து வெளியில வர முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் நீங்க இப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களால உணர்ந்துக்க முடியும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம ஏற்கனவே கடந்து வந்திருக்கோம். இது வந்து நமக்கு புதிது இல்ல. நம்மளால இந்த பிரச்சனையும் கடந்து வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை தான் வந்து ஃபர்ஸ்ட். அது வந்தது அப்படின்னா இந்த பிரச்சனையை உங்களால கண்டிப்பா ஃபேஸ் பண்ண முடியும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி வேற போதை பழக்கங்களோ இல்ல வேற தவறான பழக்கங்களோ அது எதுவுமே வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாகாது. சோ இதுக்கான ஒரு தீர்வு, நல்ல விதமான தீர்வு அப்படின்னு என்ன நீங்க கருதலாம் அப்படின்னா, ஓகே இது வந்து உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருந்தா இல்லைன்னா வந்து விதி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்பிக்கை இருந்தாலோ இல்ல வேற இது எல்லாமே வந்து அப்படிதான் நடக்கும் அந்த மாதிரி நம்பிக்கைகள் ஏதாவது இருந்தால் அதை யூஸ் பண்ணி நீங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஏன் இப்படி நடந்தது அப்படின்றதுக்கு. சோ இதை விட நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற ஒரு ஆப்டிமிஸ்டிக் லுக் கூட நீங்க வந்து ஃபியூச்சரை வந்து ஒரு ஹோப்போட நீங்க பார்க்கலாம். சோ இந்த போதை பழக்கங்களோ இல்ல மத்த பழக்கங்களுக்கு இடம் கொடுக்காம நீங்க நல்ல நண்பர்கள், இந்த உறவுக்கு பதிலா வேற நல்ல நண்பர்கள் அப்படின்ற வந்து ஒரு உறவை நீங்க ஏற்படுத்திக்க பார்க்கலாம். அது மாதிரியே வந்து இது வரைக்கும் உங்களுக்கு எத்தனையோ இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட்ல இந்த உறவுனால நீங்க வந்து சரியான கவனம் செலுத்தாம போயிருக்கலாம். சோ அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட்ல வந்து நீங்க கவனம் செலுத்த ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி மற்ற விஷயங்களை டைவர்ட் பண்றது மூலமா உங்களால கண்டிப்பா இந்த பிரச்சனையை டேக்கிள் பண்ண முடியும். கார்த்திக், டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் இல்ல உங்க நண்பர்கள் அந்த மாதிரி விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த பாஸ்ட விட்டுட்டு நீங்க ஃபியூச்சர் கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு பாசிட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு இனிமையாவே அமையும். அடுத்ததா கோவையில இருந்து சித்ரா நம்ம கூட தொடர்புல இருக்காங்க. வணக்கம் சித்ரா. வணக்கம் ரவி மேம். சொல்லுங்க சித்ரா. சொல்லுங்க சித்ரா. நான் வந்து இப்போ எனக்கு ஒரு 21 வயசுல ஒரு 5 வருஷத்துக்கு பையன் ஒருத்தர் இறந்துட்டாருங்க. சரி, கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா சித்ரா? சத்தமா பேசுறேன். 21 வயசுல 5 வருஷத்துக்கு முன்னால பையன் ஒருத்தர் இறந்துட்டாருங்க. சரி. சின்னவர் வந்து இப்போ சிஏ பண்ணிட்டு இருக்காருங்க. நான் கொஞ்சம் மனசு கொஞ்ச நாள் ஒரு சரியில்லாம இருந்தேன், ஒரு 1 இயரா. ஹலோ மேம். சொல்லுங்க, கேக்குது சித்ரா, சொல்லுங்க. நான் கொஞ்சம் மனசு சரியில்லாம இருந்தாங்க மேடம். இப்ப கொஞ்சம் அவன் தைரியம் இருக்கிறதுனாலயும் நானா என்ன கொஞ்சம் சொல்லுங்கம்மா. எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி ஆகும்போது, ஒரு 4 மணி ஆகும்போது ஒரு பயம் வருது. சித்ரா, நீங்க பேசுறது சரியா கேக்கலமா? இப்ப கேக்குது? கேக்குது. உங்களுக்கு 6 மணி ஆகும்போது பயம் வருதா? ஆமா, நேரம் ஆகும்போது ரொம்ப பயம் ஆகுதுங்க மேம். நானே என்ன அளவுக்கு இது பண்ணிக்கிறேங்க, தைரியமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சின்ன பையன் படிச்சுட்டு நல்லா வளர்க்கணுங்கிற ஒரு இதுலதான் இருக்குங்க மேம். அந்த பயம் ஏன் வருது அப்படின்னு தெரியல இல்லையா உங்களுக்கு? சரி, அத பத்தி நம்ம கேட்கலாம் சித்ரா. ஷீலா, சித்ரா, அது பயம்னா என்ன மாதிரி பயப்படுறீங்க அந்த நேரத்துல 6 மணிக்கு?
ஹலோ, எந்த மாதிரிமா ஒரு பயம் வருது உங்களுக்கு 6 மணிக்கு? என்ன நினைக்கிறீங்க? ஒரு 6 மணிக்கு ஒரு பயம் வருதுன்னு சொல்றீங்கல்லம்மா, ஒரு மாதிரி ஒரு திடீர்னு போன் எடுத்தாவோ இல்லைன்னா ஒரு பைக் வந்தாவோ அவங்களோட லைன்ல டிஸ்டர்பன்ஸ் சரி. நீங்க இந்த ஒரு எனக்கு நீங்க சொல்றது புரியலமா, நீங்க என்ன மாதிரி பயம்னு. நீங்க அந்த 6 மணிக்கு பயம் வருதுன்னு சொல்றீங்க, அந்த நேரத்துல நீங்க தனிமைய இருக்கிறத அவாய்ட் பண்ணலாம். நீங்க அந்த மாதிரி பயம் வரும்போது கீழே நீங்க உங்களுக்கு ஏதாவது பக்கத்துல கோவில் இருந்தீங்கன்னா ஒரு ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி வச்சுக்கலாம். அத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க பாத்துக்கோங்க. அத பயத்தை ஒண்ணு ஃபேஸ் பண்ணணும், இல்ல இதெல்லாம் ஒரு அந்த பையன் இறந்து போனது ரிலேட்டடா உங்களுக்கு பயம் வந்ததுன்னா இது கொஞ்சம் கஷ்டம் தான். போன் ரிங் ஆச்சுன்னா அந்த மாதிரி சமயத்துல பயம் வருது. ஒருவேளை அவங்க பையன் ஏதாவது ஆக்சிடென்ட்ல போயிருப்பான், அந்த மாதிரி ஒரு போன் கால் வந்ததுன்னா திடீர்னு ஒரு பயம் ஏற்படுதான்னு தெரியல. அதனால இது நீங்க அந்த நேரத்துல ஒண்ணு நீங்க வெளியில கொஞ்சம் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், கீழே நிறைய பேர்கிட்ட போய் பேசலாம். அது மாதிரி உங்களையே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்க பாத்துக்கோங்கம்மா. அந்த டைம்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்க சுத்தி வர இருக்கிறவங்கள கொஞ்சம் சிரிச்சு பேசி அவங்களையும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்டா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க சொல்லுங்க. பயம் கொஞ்சம் சீக்கிரம் போயிடும். சித்ரா, ஷீலா சொன்ன மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யுங்க. உங்களுடைய இந்த பயம் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிடும். அடுத்ததா நம்ம கூட பொள்ளாச்சியில இருந்து அனுஷ்யா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் அனுஷ்யா. வணக்கங்கம்மா, என் பேர் அனுஷ்யா. சொல்லுங்கம்மா. எங்களுக்கு ஒரே பையன் இருந்தாங்க, சரி, இறந்துட்டான். 6 மாசம் ஆச்சு. சரிம்மா. எந்த நேரம் அவனோட ஞாபகமாவே இருக்குதுங்க. வீட்டுல வேலை செய்ய முடியல, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எனக்கே ஏதாவது பண்ணிக்கலாம் போல தோணுது. அவர் எங்க வீட்டுல அவரை நினைக்கும் போது எனக்கு மனசு மட்டும் பேசிட்டு இருக்கிறேன். என்ன பண்றதுனே தெரியலங்க. கவலைப்படாதீங்கம்மா. இதுல இருந்து நீங்க எப்படி இதுல இருந்து வெளியில வர்றது அப்படின்னு நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஆமாங்க. நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான். இந்த மாதிரியான ஒரு லாஸ் சுலபம் கிடையாது. கண்டிப்பா இதுல இருந்து வெளியில ரொம்ப சிரமமா இருக்கும். ஆனால் இதையும் கடந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நீங்க உங்க பையனுக்காக நீங்க நிறைய கனவுகள் வச்சிருப்பீங்க, இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய கனவுகள் வச்சிருப்பீங்க. அவருக்கு செய்ய முடியலைனாலும் நீங்க என்ன பண்ணலாம்னா, அவரை போல உதாரணமா கஷ்டப்படுறவங்களோ இல்லைன்னா அவர் வயது அந்த மாதிரியான நபர்களுக்காகவோ இல்ல மற்ற வேற குழந்தைகளுக்கான படிப்பு செலவுக்காகவோ இல்லைன்னா யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்காக ஏதாவது ஒரு உதவி செய்யறது மூலமா உங்களுடைய வருத்தத்தை நீங்க ஒரு சேனலைஸ் பண்ணி இன்னொரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை நோக்கி நீங்க செலுத்தினீங்க அப்படின்னா, என்ன அந்த துக்கம் போகல அப்படின்னாலும் நம்ம ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயம் செய்யறோம், இதன் மூலமா பலருக்கு பலன் அளிக்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த திருப்தி உங்களுடைய இந்த துக்கத்தை கொஞ்சம் குறைச்சு உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சுலபமானதா ஆக்கும். இதன் மூலமா நீங்க கண்டிப்பா இந்த துக்கத்துல இருந்து வெளியில வரலாம். இதை தவிர மற்ற நண்பர்கள் அவங்க கிட்ட இவரை பத்தி பேசுறது மூலமாகவோ இல்லைன்னா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிற பட்சத்துல ஸ்பிரிச்சுவல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது மூலமாவோ இந்த துக்கத்துல இருந்து உங்களால கண்டிப்பா வெளியில வர முடியும். அனுஷ்யா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் கூட பேசலாம், இல்ல அவர் சொன்ன மாதிரி கடவுள் நம்பிக்கை இருந்தா நீங்க கோவிலுக்கு போலாம். அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா இந்த துக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களால வெளியில வந்துட முடியும். அடுத்ததா நம்ம கூட ஜெயஸ்ரீ சென்னையில இருந்து தொடர்புல இருக்காங்க. வணக்கம் ஜெயஸ்ரீ. வணக்கம், என் பேர் லியோ ஜெயஸ்ரீ. சொல்லுங்க ஜெயஸ்ரீ. எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்ல. சரி. ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தோம், ஆனா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. டெஸ்ட் பேபி எல்லாம் பண்ணோம், அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு தான் ஃபால்ட், உங்க ஹஸ்பண்டுக்கு எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்க டோனர் மூலியமா பண்ணாங்க, எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா எங்க ஹஸ்பண்ட் என் மேல ரொம்ப உயிரா இருக்காரு, ரொம்ப பாசமா இருக்காரு. ஆனா என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் குழந்தை இருக்கு. எங்க ஹஸ்பண்ட் சைடும் குழந்தை இருக்குது, எங்க அம்மா வீட்டு எங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருக்கும் குழந்தை இருக்குது. எங்க மச்சன வயசுல சில சமயம் ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துறாங்க. நாங்க நினைச்ச 10 கூட பெற்றுக்குவோம் அப்படின்னு. அப்புறம் அவங்க குழந்தைய என்ன தூக்கலன்னா போறமில்ல தூக்கலன்றாங்க. அப்படி குழந்தைய தூக்குனா சுத்தமா இருக்கியான்னு சொல்லிட்டு புடிங்கிறாங்க. இந்த மாதிரி நான் பேச நான் அழுதுட்டே இருக்கேன் தவிர அவங்க கிட்ட பேச மாட்டேன். அதனால நான் என்ன பண்றேன், மொட்டை மாடியில போயிட்டு அவங்க எதிர்த்து இருக்கிற மாதிரி நானே கற்பனை பண்ணின்னு நான் பாடுன்னு பேசினே இருக்கிறேன். நான் பாடுன்னு ஏதோ பண்றேன். அப்புறம் என் காதுல ஏதோ பேசுது, நீ எதுக்காக உயிரோட இருக்க, ஹஸ்பண்ட் உன் மேல உயிரா இருக்கிறாரு, நீ கஷ்டமா செத்து போயிட்டுனா
ரெண்டு மாசம் 3 மாசம் அழுவாங்க, அதுக்கப்புறம் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருப்பாங்களே அப்படி சொல்லிட்டு என் காதுல பேசிட்டே இருக்குது. நான் யாரையும் எதுவுமே பண்றது இல்ல. ஆனா என்ன எல்லாருமே மனசு கஷ்டப்பட்டு நான் எதுக்காக வாழணும்னு சொல்லிட்டு தோணுது. எனக்கு ஏதாவது ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஜெயஸ்ரீ, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய வருத்தம் எங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுமா. இதுக்கு என்ன ஆலோசனை ஷீலா வழங்குறாங்கன்னு கேட்கலாம். ஜெயஸ்ரீ, இந்த காதுல கேக்குறது எவ்வளவு நல்லா இருக்குமா உங்களுக்கு? அது ஒரு 2-3 வருஷமா இருக்குது. நான் கவுன்சிலிங் போறேன். ஒரு 2 மாசம் சரியா இருக்கிறேன். அப்புறம் அந்த பொண்ணு என்ன ஏதாவது டார்ச்சர் பண்ணும்போது என்னால தாங்க முடியல. கனவுல கூட அந்த பொண்ணு வந்து என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்குது, சண்டை போடுற மாதிரியே இருக்குது. இங்க 2 விஷயமா இது சொல்லணும். முதல்ல காதுல கேக்குறது 2 வருஷமா இருக்கு அப்படின்னா முதல்ல ஒரு டாக்டர் கிட்ட போங்க, மனநல டாக்டர் கிட்ட போகணும். இது நீங்க கவுன்சிலிங்ல வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்னா கொஞ்சம் கவுன்சிலிங் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுமா. 2 இயர்ஸா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து நீங்க மருந்து சாப்பிட்டாதான் கொஞ்சம் வந்து அந்த காதுல கேக்குறதெல்லாம் கம்மியாகும். அடுத்த விஷயம், குழந்தை இல்ல அப்படின்னு சொன்னீங்க. குழந்தை இல்லன்னா நீங்க வந்து நிறைய ட்ரை பண்ணிட்டீங்க, குழந்தை இல்லங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். ஆனா நீங்க வேற மாதிரியும் கொஞ்சம் திங்க் பண்ணணும். அடாப்ஷன், ஏதாவது குழந்தைய எடுத்து வளர்த்துக்க முடியுமான்னு. குழந்தை வந்து நிறைய பேர் பெத்துக்கிறாங்க, ஆனா அது எப்படி வளர்த்துற முறைங்கிறது நிறைய பேருக்கும் தெரியறது இல்ல. நீங்க அது ஒரு சேலஞ்சா எடுத்து ஒரு குழந்தைய, ஒரு நல்ல குழந்தைய அடாப்ட் பண்ணி, சின்ன குழந்தைய அடாப்ட் பண்ணிட்டு அதை நல்லா வளர்த்தி காட்டணும். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். உங்களுக்கு ஒரு டைவர்ஷனும் இருக்கும். நீங்க அதை முதல்ல வந்து டாக்டர்கிட்ட போங்க, அப்புறம் அடாப்ஷன் பத்தி திங்க் பண்ணுங்க. முதல்ல உங்க ஹெல்த்த பாத்துக்கோங்க. ஜெயஸ்ரீ, நீங்க ஒரு நல்ல மனநல மருத்துவரை போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களால ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க முடியுமா அப்படிங்கறத உங்க கணவர் கூட பேசி ஆலோசனை பண்ணி அதற்கான முடிவுகளையும் நீங்க எடுங்க. அடுத்ததா தேனியிலிருந்து பிரியா நம்ம கூட தொடர்புல இருக்காங்க. வணக்கம் பிரியா. ஹலோ, வணக்கம் மேம். நான் தேனியில இருந்து பேசுறேன் மேம். என்னோட நேம் பிரியா. சொல்லுங்க பிரியா. மேம், எனக்கு வந்து இப்ப மேரேஜ் ஆகி வந்து 3.5 years ஆச்சு மேம். நானும் வந்து ஒரு MSc படிச்சிருக்கேன், ஹஸ்பண்ட் வந்து PE படிச்சிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆனதுல இருந்து ஏதாவது சொல்லி என் கூட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ற ப்ராப்ளம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணி என்னைய அடிப்பாங்க. இது வந்து எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணாங்க, ஒரு பாப்பா, எனக்கு இப்ப பாப்பா இருக்கு 2.5 years. கன்சீவா இருக்கிறப்ப கூட ரொம்ப அடி, என்ன ரொம்ப டார்ச்சர். எங்க வீட்டுல என்ன பண்ணாலும் சரி வேண்டாம், அந்த மாதிரி ஒரு லைஃப் வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் சரி வேண்டாம், ஏன்னா நம்ம அங்க இருந்து என்ன பண்ண, அவர் வந்து அங்க இருந்தாலுமே நான் வந்து நிறைய டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. சரி எதுக்கு நமக்கு பிரச்சனை, இங்க வந்துடலாம். அவர் வந்து என்ன கூப்பிட்டாரு, நான் திரும்பிட்டேன், இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. பட் இதை கூப்பிட்டு வந்துட்டும் மறுபடியும் அதே மாதிரிதான் பண்றாங்க. இதை வந்து யார்கிட்டயும் என்னால சொல்ல முடியல, என் பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்ல முடியல, என்னோட அத்தை மாமாட்டையும் சொல்ல முடியல. ஆனா அத்தை மாமா வந்து ஃபுல் சப்போர்ட் எனக்கு தான். அவங்க கிட்டயே என்னால சொல்லலாம். அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். பட் ரொம்ப அடிக்கிறாரு. நான் ரொம்ப லீனா இருக்கனால பெயின் தாங்க முடியல. என்ன பெண்ணாலுமே. ஹலோ பிரியா, நீங்க எதை கேட்க விரும்புறீங்கன்னு சொல்றீங்களாமா? ஆமா ஆமாங்க மேம். அதான் இல்ல, உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை, நீங்க உங்க கணவரை எப்படி மாத்தணும்னு கேக்குறீங்களா, இல்ல நீங்க இது எப்படி இந்த என் ஹஸ்பண்ட் வந்து எப்படி மாத்தணும்னு கேக்குறேன் மேம். கண்டிப்பா பிரியா, இதுக்கு நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் பிரியா. நீங்க சொன்னது வந்து நம்ம சொசைட்டில பலரும் ஷேர் பண்ற ஒரு எண்ணம். அதாவது வந்து ஒருத்தர் குடிக்கிறாங்க அப்படின்னா வந்து அது வந்து ஒரு ஒழுக்கக்கேடு, இல்லைன்னா வந்து அவங்களுடைய நடத்தை சரியில்லை, அவங்கள வந்து நம்ம எப்படி திருத்துறது அப்படின்றத நம்ம பேசுறோம். ஆனால் தற்போதைய காலகட்டத்துல மருத்துவத்துறை வந்து குடிய வந்து ஒரு நோயா தான் பாக்குது. இட் இஸ் நாட் ஒரு கேரக்டராலஜிக்கல் டெபிசிட், இட் இஸ் அ டிசீஸ். ஒரு நோய்னா நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து டாக்டரை அணுகுறோம். அது போல இந்த குடி நோய்க்கும் வந்து நீங்க ஒரு மருத்துவரை நீங்க அவரை திருத்தணும்னு முயற்சி பண்ணாம அவர் வந்து ஒரு நோயால கஷ்டப்படுறார், குடி நோய் அப்படின்ற ஒரு தீவிரமான நோயால கஷ்டப்படுறார் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்க கணவர்கிட்ட பேசி உங்களுடைய இன்லாஸ் கிட்டையும் பேசி அவர் ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த குடிப்பழக்கத்துல இருந்து அவரால் வெளியில வர முடியும். அதுக்கு அவருடைய ஒத்துழைப்பு தேவை, அவ்வளவுதானே தவிர இதுல இருந்து இது வந்து ஒரு சரி பண்ணக்கூடிய ஒரு தொந்தரவு. பிரியா, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க உங்க கணவரை ஒரு நல்ல மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னாலே அவர் இந்த பழக்கத்துல இருந்து வெளியில வந்துருவாரு. அடுத்ததா நம்ம கூட கோவையில இருந்து கௌதமன் தொடர்புல இருக்காரு. வணக்கம் கௌதமன். வணக்கங்க, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். என்னுடைய மகனுடைய பெயர் வந்து கதிரவன்ங்க, 24 வயசுக்கு பக்கம் இருக்கும். ஹலோ கேக்குது கௌதமன், சொல்லுங்க. அவர் வந்து 2007 வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கிற போது அந்த ஆனுவல் எக்ஸாம் சமயத்துல வந்து ஒரு மாதிரி அவரு ஓரியன்டேஷன் இல்லாம பேசிட்டு இருந்தாருங்க. அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாரு.
அதுக்கப்புறம் மறுபடியும் வேற பிஎஸ்சி கோர்ஸ் போனோம். அங்கேயும் அதே மாதிரி ஒரு 1.5 years ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 monthsல வந்து இங்க நவீன் ஹாஸ்பிட்டல் சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வேண்டிய ஒரு இதா இருந்தது. அவர் வந்து என்னன்னு சொன்னா என் மேல பயங்கரமா கோபமா வந்து என்னை அடிக்கிறதுக்கு வர்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணுவாரு. மத்தபடிக்கு அவர் என்னவோ சம்திங் எனக்கு அவருக்கும் ஒரு இதா இருக்கு. அது மாதிரி அப்புறம் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலா அது என்ன டிசீஸ் என்ன டிசார்டர் அப்படிங்கறதுலாம் எனக்கு ஒண்ணுமே புரிஞ்சுக்கவே முடியல. அவங்களும் சொல்லல இன்னது வரைக்கும். சைக்கியாட்ரிஸ்ட் கிட்டத்தட்ட மெடிசன் சாப்பிட்டே இருக்காரு. அந்த மெடிசின்ஸ் வந்து ஸ்லீப்பிங் டெண்டன்சி இருக்கிறதுனால மார்னிங் வந்து ரொம்ப நேரம் தூங்குறாரு. அப்புறம் இப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா பசி இல்லாம சாப்பிடவே முடியாம ஒரு இதுக்கு போயிருக்காரு. ரொம்ப டோட்டல் அப்பிடைட் இல்ல. அந்த கன்சல்டிங் டாக்டர்கிட்ட சொன்னோம். பட் அவர் வந்து வெறும் அதே மெடிசன் தான் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மகனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்றத கேட்க விரும்புறீங்களா? ஆமா, நம்ம அத பத்தி டாக்டர் கிட்ட கேட்கலாம். கௌதமன் டாக்டர் சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்ன விவரங்களை மட்டும் வச்சுக்கிட்டு இவருக்கு இந்த நோய் இருக்கு அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியாது. அவர் வந்து உங்க மேல கோவமா இருக்கார் அப்படின்ற ஒரு விவரம் தவிர அவருக்கு கொஞ்சம் குணமாட்டம் இருந்தது அப்படின்ற அளவுக்கு தான் நீங்க விவரங்கள் கொடுத்திருக்கீங்க. அண்ட் நீங்க வந்து ஒரு டாக்டரை பார்த்து தொடர்ந்து வந்து நீங்க வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்ற பட்சத்துல பலர் வந்து இந்த மாதிரியான விவரங்கள் கேட்கறது இல்லைன்ற காரணத்தினால கூட டாக்டர்ஸ் வந்து சிலதெல்லாம் வந்து சொல்றது இல்ல. எனக்கு என்ன நோயின்னு எனக்கு தெரிய வேணாம், எனக்கு வைத்தியம் பண்ணுங்க, எனக்கு இந்த பிரச்சனை, நான் உங்ககிட்ட வந்திருக்கேன், நீங்க வைத்தியம் பண்ணுங்க, அந்த லெவலோட முடிஞ்சிடுது. சோ அப்படி விடாம நீங்க உங்களுடைய மருத்துவரையே அணுகி இது எந்த நோய், இது வந்து எவ்வளவு நாள் இருக்கும், இதனால என்ன பிரச்சனைகள், இதுக்கு என்ன தீர்வு, இது வந்து எதிர்காலத்துல என்ன மாதிரி போய் முடியும், நான் எவ்வளவு நாள் மாத்திரை சாப்பிடணும், இந்த மாதிரியான எல்லா கேள்விகளையும் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த மருத்துவர் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா விவரங்களையும் ப்ரொவைட் பண்ணுவார். அதை வாங்கி நீங்க அதன் மூலமா உங்களுடைய செயல்பாட்டை மாத்தலாம். கௌதமன், டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க இப்ப எந்த மருத்துவர்கிட்ட உங்க மகனை காமிச்சிட்டு இருக்கீங்களோ அவர்கிட்டயே கேளுங்க இது என்ன பிரச்சனை, இது எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னு. இதற்கான தீர்வை அந்த மருத்துவரை உங்களுக்கு வழங்குவாரு. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம நேயர்களோட கேள்விகளுக்கும் நிறைய அறிவுரைகளை வழங்கினீங்க. ரொம்ப நன்றி டாக்டர் கார்த்திகேயன். நன்றி ஷீலா. நம்ம எவ்வளவுதான் துக்கமா இருந்தாலும் நம்மள ஒரு பட்டாம்பூச்சி கடந்து போனா ஒரு சின்ன சந்தோஷம் நம்ம மனசுல தோணும். அதோட வண்ணம் நம்ம மனசுல ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த பட்டாம்பூச்சி கூட ஏதாவது வலியோட நம்மள கடந்து போயிருக்கலாம். அதே மாதிரி 1000 கவலைகள் இருந்தாலும் நம்மள சுத்தி இருக்கிறவங்க மனசுல பட்டாம்பூச்சியா ஒரு ரொம்ப சின்ன சந்தோஷத்தை கொடுத்தோம்னா அதை விட வாழ்க்கைக்கு வேற என்ன அர்த்தம் வேணும்? மீண்டும் நாளை சந்திப்போம், மனதோடு பேசுவோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.